இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாப்பிடுமா, சாப்பிடு. கொஞ்சம் சாதம் வைக்கட்டுமாம்மா? வேண்டாம், போதும். சரி சரி. அந்த வறுவெல்லாம் எடுத்து வை. அப்பளவை அப்பளவை. பாருங்க, எங்க அத்தை இங்க வந்ததே உங்களை சந்திச்சு ஓட்டு கேட்கறதுக்காக தான். இங்க பாருங்க, வர்ற தலைவர் எலெக்ஷன்ல நீங்க எல்லாரும் ஓட்டு போட்டு எங்க அத்தைய பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீர்களா? ஜெயிக்க வச்சிருவோம்ப்பா. அதுக்கு என்ன, அது எல்லாரும் செய்வோம். என் மருமகளை எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருவீங்களா? எப்போ சாமுண்டீஸ்வரி அம்மா நம்ம பரமேஸ்வரி அம்மா மேல இருக்க கோவத்தை மறந்து வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட்டாங்களோ அப்போவே நம்ம ஊரோட மொத்த ஓட்டுமே சாமுண்டீஸ்வரி அம்மாக்கு தான். ரொம்ப நன்றிங்க. என்னடா மவனே, நாளுக்கு நாள் நம்ம சைடு வீக் ஆயிட்டே போகுது. நாம் எடுக்கிற எல்லா முயற்சியும் தோல்வியிலேயே போய் முடியுது. ஏமாவனே, எலெக்ஷனுக்கும் நமக்கும் ராசிலேயே என்னமோ. ஆமா சித்தப்பா, முதல்ல சரக்கு பாட்டில் விஷயத்துல தோத்தோம், அப்புறம் எழவு வீட்டுல மாட்டிக்கிட்டு அசிங்கப்பட்டோம். இப்போ ரமணா நடிகைய கூட்டிக்கிட்டு வந்து சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி அவ வாயாலேயே நம்மள கெட்டவங்கன்னு அந்த டிரைவர் பையன் சொல்ல வச்சுட்டான். இனிமே என்ன பண்ணி ஜனங்களை நம்ம பக்கம் திருப்புறதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அந்த சாமுண்டீஸ்வரிக்கு தான் நாளுக்கு நாள் மவுஸ் கூடிக்கிட்டே போகுது. எல்லா ஓட்டும் அவளுக்கு தான் கிடைக்கும் போல தெரியுது. அந்த டிரைவர் பையலும் ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி அசத்திக்கிட்டே இருக்கான். தேவையில்லாம சவால் விட்டு மாட்டிக்கிட்டோமோன்னு தோணுது. அது நீ அண்ணன் அவன், நீ தோத்து அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுல முறவாசல் செய்ய வேண்டிய நிலைமை வந்துருமோன்னு என் மனசு கடந்து தவிக்குது. மாமா, இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க. இவர் தோக்க கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன குறுக்கு வழி இருக்கோ அவ்வளத்தையும் செஞ்சிட்டு இருக்கோம். எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள நாம எதையாவது செஞ்சு இவர் ஜெயிக்க வச்சே ஆகணும். எக்காரணத்தை கொண்டு இவர் தோத்துறக்கூடாது. இதுல ஜெயிச்சு அதிகாரம் நம்ம கிட்ட இருந்தாதான் என் அக்கா குடும்பத்தை நாம நினைச்ச மாதிரி அழுக்க முடியும். சந்திரா, வழக்கமா நீதான் ஐடியா கொடுப்ப, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. இது வரைக்கும் நாம பண்ண ஐடியாவை விட இப்ப ஒரு பெஸ்ட் ஐடியா தோணுது. அத மட்டும் நாம கரெக்டா செஞ்சா போதும், கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிடலாம். அப்படியா? சொல்லு, என்ன ஐடியா? மருமகளே, நீ சொன்ன மாதிரி இது அருமையான ஐடியாவா இருக்கே. இத பாரு, இத மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சிட்டோம்னா கண்டிப்பா எலெக்ஷன்ல ஜெயிச்சிடலாம். உன் புருஷனை இது ஊருக்கு தலைவராயிருவான். சித்தப்பா, அவனே அதை விட நான் ஜெயிச்சு வந்தா அந்த சாமுண்டீஸ்வரியோட 4 பொண்ணுங்களும் நம்ம வீட்டுக்கு வேலைக்காரி மாதிரி வந்து முறவாசல் செய்வாங்க. அத நினைச்சா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சந்திரா, உன்னாலதான் அதெல்லாம் நடக்க போகுது. உண்மையிலேயே சொல்றேன், நீ கிரேட் தான். பரவாயில்ல, கையில கொடுங்க. ஏய் ராமசாமி, எந்திரா. டேய் எந்திரா ராமசாமி. ஏய் என்னடா ஆச்சு? டேய் மயக்கமாயிட்டனே. ஐயோ, பேச்சு வச்சிடாம இருக்கான். மூச்சு பேச்சே காணோம். ஏமா, மாலை போட வந்தா அவனை அடிப்பியா? அப்படி என்ன துமுறு உனக்கு? அவன் உனக்கு மாலை போட கூடாதா?
எல்லா பணக்கார திமிருதான். இவ எப்படி என்னை தொட்டு மாலை போடலான்ற ஆணவம். எங்க ஓட்டு மட்டும் வேணும், ஆனா நாங்க மாலை போட கிட்ட வரக்கூடாதா? அந்த ராஸ்கல் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் என்னமா தப்பு செஞ்சுட்டான்? கிட்ட வந்து மாலை போட்டான், அது ஒரு குத்தமா? ஐயோ, அந்த பொம்பளை அடிச்ச அடியில ராமசாமி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானே. ராமசாமி எந்திரா. டேய் ராமசாமி, டேய் கண்ணை திறந்து என்னப்பா பாருடா. டேய் ராமசாமி, டேய் எந்திரா. ஐயோ, பேச்சு முடிச்சு இல்லாம கிடக்குறாங்க. ஐயோ, இங்க ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போடா. தூக்குங்க. பாத்து 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 போங்க. பாத்தியா? ஹாஸ்பிட்டல் கூட்டு போ. ரெண்டுல ஒண்ணு பாத்துட்டு வரோம். அத்தை எதுக்கு அடிச்சாங்கன்னே தெரியல. மாப்ள, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? என்ன செஞ்சான்? அவன் மாலை போடுற சாக்குல என் இடுப்ப கிள்ள வந்தான். அதான் அவனை ஓங்கி அரைஞ்சேன். அப்படியா? ஆமா மாப்ள, அவன் தனியா வரல. அவன் கூட கொஞ்சம் பேர் வந்ததை நானும் பார்த்தேன். ஏதோ பிளான் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றது சரிதான் மாப்ள. அத்தை, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்களா, என்ன ஏது நாங்க போய் பாத்துக்கிறேன். சகல, நீ சொல்றது சரிதான்ப்பா. வாப்பா அவனை ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்துருவோம். அத்தை, நீங்க வாங்க, உங்களை வீட்டுல விட்டு போறோம். இல்ல மாப்ள, சந்திரா இருக்கா, நான் போய்க்கிறேன். நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. சரிங்க அத்தை, பார்த்து பத்திரமா போங்க. பாப்பா வாங்க. சகல. வாங்கயா போலாம். ஓட்டு கேட்க வந்தா ஓட்டு கேட்க வேண்டியதானே? பக்கத்துல எல்லாம் யாரும் வரக்கூடாதா? அப்புறம் எதுக்கு நீ ஓட்டு கேட்டு வந்த? ஏழைப்பாளையனா அந்த அம்மாவுக்கு இலக்காரமா போச்சுப்பா. நான் கூட அந்த அம்மா நல்ல பொம்பளை இல்ல நினைச்சேன். ஆனா அவ இவ்வளவு மோசமானவன்னு எனக்கே தெரியாத. நான் நல்ல மாதிரி இவ்வளவு நாள் நடிச்சிருக்கானா? எல்லாரும் அவ வேஷத்தை கண்டு ஏமாந்து போயிட்டீங்க. அவ சுயரூபம் இப்பதானே தெரியுது. அண்ணா, இந்த மாதிரி ஈவு இறக்கம் இல்லாத பொம்பளைக்கு ஓட்டு போட்டீங்கன்னு வைங்க, ஜனங்க நிலைமை என்னென்ன ஆகும்? இல்ல இந்த ஊரோட நிலைமை தான் என்ன ஆகுறது? ஏழைங்களோட உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத மாதிரி எல்லாம் ஆயிடும். அண்ணே, அதனால அந்த பொம்பளைக்கு நீங்க ஓட்டு போட்டுறாதீங்க. இதுக்கப்புறம் அந்த அம்மாவுக்கு ஓட்டே போட மாட்டேன். சிவனாண்டி, என் ஓட்டு உனக்கு தான்ப்பா. நீதாம்மா தலைவரு. நன்றிண்ணே. இந்த அநியாயத்தை ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் எடுத்து சொல்லுங்க. நான் அந்த பொம்பளை மட்டும் தலைவராக கூடாது. கண்டிப்பா சொல்றேன்ப்பா. சாமுண்டீஸ்வரி இந்த ஊருக்கு தலைவரா வரக்கூடாது. நீதான்பா வரணும். சரிங்கண்ணே. சரிப்பா. அண்ணன் ஒரு நிமிஷம். அப்புறம் மறக்காம நம்ம சின்ன குப்பை தொட்டி அதுல போட்டுருங்க. கட்டாயம்பா, போட்டேன்பா. வரேன்பா. சரிங்கண்ணே. ஏய் சாமுண்டீஸ்வரி, உனக்கு எதிர ஒரு சின்ன தீக்குச்சியை கொளுத்தி போட்டுட்டேன். அது எப்படி கொழுந்து விட்டு எரிய போதுன்னு இப்ப